ஓஹோ, நீங்க உங்களுக்கு சொந்தக்காரங்களா? யாரு கொடுத்தா என்ன, நமக்கு வாடகை வந்தா சரி. ஆமா, உன்னை விடியறதுக்கு முன்னாடி போக சொன்ன, ஏன் போல? சொல்லிட்டு போலான்னு. சொல்லிட்டல, புறப்படு. சரி விச்சு, நான் புறப்படுறேன். அந்த 500 ரூபாய் பணம் கொடு. 500 ரூபாவா? எதுக்கு? இல்ல விச்சு, நான் காலையில வெளியில நின்னுட்டு இருந்தேனா, வீட்டுக்காரன் வந்தானா, அவன் வாடகையை கேட்டானா, நான் உள்ள வந்து பார்த்தேனா, நீ தூங்கிட்டு இருக்க. அவன் அசிங்கமா திட்டுறான், நீ தூங்குற. நான் யோசிக்கிறேன், என்ன பண்றது? என் கையில இருந்த 500 ரூபாவை கொடுத்துட்டேன். சீக்கிரம் பணம் கொடு விச்சு, பாமாச்சு. பணம் கேனும் எதையும் கேட்க கூடாது சொல்லி வச்சுட்டேன். உன்னை யாரும் மட்டும் கொடுக்க சொன்னா? நானா கொடுக்க சொன்னேன்? நானா கொடுக்க சொன்னேன்? எனக்கு வீட்டு வாடகை கொடுக்க தெரியாத? கொடுக்க தெரியாது? இதுக்கு முன்னாடி நான் கரெக்டா வீட்டு வாடகை கொடுக்கலையா? பெருசா பேச வந்துட்டாளுங்க. ஏன் நான் போய் சொல்ற? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து வாடகையே கொடுக்கலையாமே. நீ 500 ரூபாய் பணம் கொடுத்தா நான் இங்க இருந்து போவேன். இல்ல இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் சொல்லிட்டேன். உனக்கு பணம் தானே வேணும்? 5 நிமிஷத்துல அமௌண்டோட வரேன். செக்கா வேணுமா கேஷா வேணுமா? நேரா பேங்க் போறேன், 500 ரூபாய் பணம் எடுக்கிறேன் என் அக்கவுண்ட்ல இருந்து. அக்கவுண்டா? பேங்க்ல. பேங்கா? முன்ன பின்ன பேங்க பாத்திருக்கியாடா நீ? பேங்க்னா பணம்டா, பணத்தை போட்டு எடுத்து என்ற இடம்டா. என்னடா கிண்டலா? எல்லாம் உன்னால தானே வந்தது. என்ன வம்பளம் மாட்டி விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கல்ல? உனக்கு இப்ப என்னடா வேணும்? எனக்கு 500 ரூபாய் பணம் வேணும்டா. இது எனக்கு கேட்கவே இல்லை. நீ கேட்டே ஆகணும். டேய் விசு, நில்ற. உனக்கு இப்ப 500 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. அட பாவி, வச்சுக்கிட்டே வெள்ள நேரம் ஏமாத்திருக்க. மேட்ச் பாக்ஸ் இருந்தது ஒரு தம்மா, அதுவும் போச்சு. டேய், அதுக்கு இப்ப 500 ரூபாய் கொடுக்கற அளவுக்கு நம்ம பொருளாதார நிலைமை இல்லடா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? இது ஏன் தலடா? ஐடியா. டேய், நீ என்ன பண்ற? ஒரு 2 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற. நாளைக்கு உன் விஷயமா ஒரு டைரக்டரா பார்க்க போறேன். அந்த மேட்டர் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 500 என்னடா 1000மாவே கொடுத்து அந்த கோக்குவா அதான்டா அந்த கோயம்புத்தூர் குமரிய பேக்கப் பண்ணிடலாம். எனக்கு என்னமோ சரியா படல. உனக்கு என்னடா, நான் பாத்துக்கிறேன், வா. ஒரு டீ போடுப்பா. ஸ்பெஷலா ஆர்டினரியா? ஆர்டினரியா போதும்பா. சரி. என்ன விச்சு, டீ சாப்பிட போறேன்னு சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நீ மட்டும் தனியா வந்துட்டியே. நான் பாத்துட்டேன்பா, உனக்கு மேனஸே இல்ல. தள்ளு. ஒரு டீ போடுப்பா. ஆர்டினரியா ஸ்பெஷலா? ஸ்பெஷலே போதும்பா. அந்த 500 ரூபாய்ல கழிச்சுக்கோ. என்ன? ஹலோ, அந்த பேப்பர் கொஞ்சம் கொடு. ஏன் இப்படி மானத்தை வாங்குற? நீ எல்லாம் டீ கடைக்கு வரலாமா? டீ கடைக்கு தானே வந்த, பிராந்தி கடைக்க வந்த. சரி, யார கேட்டு என் சட்ட லுங்கி எல்லாம் போட்டுட்டு வந்த? அதுவா, என் துணியெல்லாம் தோச்சி போட்டிருந்தேன். அது காயத்துக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள டீ குடிக்கணும்னு தோணுச்சு. அவசரத்துக்கும் சட்ட லுங்கி எல்லாம் போட்டு வந்தேன். என்ன? தலைவா, பார்த்து உறிஞ்சு. நீ உறிஞ்சில கிளாஸ் ஒடிஞ்சிரும் போல இருக்கு. டேய் விஸ்வம், போன காரியம் சக்சஸ்டா. நம்ம டைரக்டர் இப்ப ஸ்டுடியோல தான் இருக்காரு. அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டரை தாஜா பண்ணி டைரக்டர்ட்ட உன்னை பத்தி சொல்லி வச்சிருக்கேன். நாம இப்ப உடனடியா ஸ்டுடியோக்கு போறோம். டைரக்டரை பாக்குறோம். அவர் மட்டும் சரின்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு அவருடைய புது படத்துல நீதான் பாடுற. இந்த பையன் யாரு? நான் தான்ப்பா. நான் வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துறேன்டா. மேன், ஸ்டுடியோல ஷூட்டிங் எல்லாம் நடக்கும் இல்ல மேன்? நானும் வரேன் மேன். எதுக்கு? அங்க வந்து எங்க மானத்தை வாங்குறதுக்கா? அதெல்லாம் முடியாது. நீ எல்லாம் எங்க கூட வரக்கூடாது. சரி, நான் வரலப்பா. அந்த 500 ரூபாய் பணத்தை எடுத்து வச்சிட்டு அப்புறமா ஸ்டுடியோக்கு போ. இந்த 500 ரூபாய் சொல்லியே நீ என்ன பிளாக்மெயில் பண்ற. சரி, வந்து தொலை. Thank you விச். தூக்கி கொஞ்சம் பேன் பண்ணு. ஆர்டி சென்டர் பண்ணுப்பா. பேன் ரைட். இன்னும் கொஞ்சம். ஓஹோ ப்ரொடக்ஷன். நான் தான்டா சிவன். டேக் 1. ஆக்ஷன். நாதா, என் தந்தை தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறாராம். அந்த யாகத்திற்கு சென்றவரை தங்களின் அனுமதி வேண்டும். என்னமே நீ?
சதா உன் நைனா பச்சே பேசுங்க உங்க நைனாலாம் ஒரு மனுஷனா? என்னைக்காவது ஒரு நாள் நாசா கீஷா துண்ணவான்னு கூப்பிட்டுக்கிறானா? இல்ல பண்டிகைக்கு ஏதாவது துட்டு கிட்டு கொடுத்திருக்கானா? கட்போலா கைத கம்மிலுங்கட கட் என்ன அது சிவ சரி பாஷை பேசிக்கிட்டு இருக்கா சார். சிவனுக்கு கொஞ்சம் மண் வாசனை ஜாஸ்தி, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, டப்பிங்ல பாத்துக்கலாம் அப்படிதாங்கிற நீயா டேக் ஓகே. சீ வந்த வேலையை விட்டுட்டு ஷூட்டிங் வேடிக்கை பாக்குறியே, வா. வணக்கம் சார். சார் நான் சொல்லல என் ஃப்ரெண்டுன்னு, அது இவன் தான் சார். டேய் டைரக்டருக்கு வணக்கம் போடுறேன். வணக்கம் சார். ஓ நீங்க தானா? கேசட் கேட்டேன், உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாளைக்கு புதுப்பட பூஜை இருக்கு, நேரா ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வாங்க. நாளைக்கு உங்களே பாட வச்சிடுறேன். சார் மச்சான், கங்க்ராட்ஸ். தேங்க்யூ சார். டேய் ஒழுங்கா ஒத்திய பாத்துக்கோ, அப்புறம் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வந்து திரு முடிக்காத. அதான் கருப்பு வெளியே ஏதோ இருக்கேடா, அமைக்கு வாசியண்டா. தைரியமா வாசிடா, ஏதாவது சந்தேகம் இருந்தா கூச்சப்படாம என்கிட்ட கேளு என்ன. தானே நானே நா தானே நா தானே நானே நா. ஆஹா, இவன் தேர மாட்டான். ஐ எம் சாரி. இப்படியே வாசினா ரெக்கார்டிங் தியேட்டர் வாசல்லே வெளியே அனுப்பிச்சிருவான். கிரேட். சூப்பர். வணக்கம் சார். என்னங்க இது முதல் நாளே லேட்டா வரீங்க? சாரி சார், பஸ்ல வந்த கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க, மியூசிக் டைரக்டர் சொல்றேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இருக்கட்டும் சார். நான் ஒரு புது ஆள் சொல்லியிருந்தேன்ல, அது இவர்தான். பாட வச்சிருங்க. ஓகே சார். பரவாயில்ல உட்காருங்க, நோட்ஸ் எழுதிங்க. ரெடி ரெடி டேக் 1 1 2 3 1 2 3 லா லா லா. கட் 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 கட். யார் யாரு முந்திரி கட்ட மாதிரி முந்துறது? அதான் புதுசா வந்தார்ல சார், அவர்தான் சார். ஏன் சார் உங்களுக்கு மட்டும் என்ன சார் அவசரம்? ஒன்னா சேர்ந்து பாடுங்க சார். ஒன்னா பாடுறதா? டேக் 2 ரன்னிங். ரெடி 1 2 3 1 2 3. La la la, hoy. La 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 la. La 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 la. எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு, நீ சிரிக்கிற. இல்ல நான் பாடினா ஒரு பெரிய கூட்டமே கூடும்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நீங்களே ஒரு கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து பாடி இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் சிரிச்சேன். உங்களுக்கு பாடுற வேலை கிடைச்சிருக்கோ இல்லையோ, எனக்கு பேசுற வேலை கிடைச்சிருக்கு. பேசுற வேலையா? அது என்ன வேலை? வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரசிம்மராவ் இன்று காலை டெல்லியிலிருந்து மோரிஸ் நாட்டுக்கு தனி விமானத்தில் புறப்பட்டு சென்றார். மோரிஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் விமான நிலையத்தில் அவரை மோரிஸ் பிரதமர் அனிருத் ஜெகநாத் வரவேற்றார். தமிழ்நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களில் வேலை நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிரபல திரைப்பட இயக்குனர் சத்யஜித் ரேவிற்கு இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. ஹலோ, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஐ எம் மூர்த்தி. இங்க தான் ஒர்க் பண்றேன். ஆஹா, உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது, உங்கள மாதிரியே. வாங்களேன், என் கார்ல டிராப் பண்றேன். உங்ககிட்ட பேச்சு பேச வேண்டிய இடத்துல பேசிக்கிறா. ஹலோ சார். ஹலோமா. ஹலோப்பா, இந்த ஆள் எனக்கு ரேஷன் கார்டு தர மாட்டேன்றான்.
நீங்க வேணா பாருங்க, எனக்கும் காவேரி கல்யாணம் நடக்க தான் போகுது. ஒரே வருஷம் ரெட்ட குழந்தை பிறக்க தான் போகுது. அப்ப இந்த ஆள் ரேஷன் கார்டு கொடுத்துதான் ஆகணும். சொட்டத்தலையும் இவனுக்கெல்லாம் ரேஷன் கார்டு தர முடி இருக்கிற எனக்கு தர மாட்டேங்கிறான். இதுல தப்பா நினைக்கிறதுக்கோ சந்தேகப்படுறதுக்கோ எதுவுமே இல்ல. வேலைக்கு போற பொண்ணுங்கன்னா 4 இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும், 4 பேர்கிட்ட பழக வேண்டியிருக்கும். எங்க 2 பேருக்குள்ள வெறும் பழக்கம் மட்டும்தான். ஒன்னா பழகுற எல்லாருமே நாளைக்கு ஒன்னாயிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. நினைவு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான் காவேரி. உனக்காக நான் எதை வேணாலும் தாங்கிக்குவேன். ஆனா நீ இல்லைன்னா அதை மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாது. நீ சாதாரணமா பழகுறதும் பேசுறதும் மத்தவங்க தப்பா பேசும்படியா முடியறதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணணும். சரி, இப்ப நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதாவே வச்சுக்குவோம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வருமானம் வருது? இன்னைக்கு நான் ஒரு நிரந்தரமான வேலையில இருக்கேன். ஆனா நீங்க, உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு யாராவது கேட்டா சும்மா பாட்டு பாடிட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்காரு நான் சொல்ல முடியும். நீங்களும் ஏன் லெவலுக்கு வர வேண்டாம். சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த சந்தர்ப்பமும் வரல. சினிமாவில பாடுறது, சபாவில பாடுறது, இப்படி ஏதாவது வரட்டும், அப்புறமா நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம். அட்லீஸ்ட் ஒரு சபாவிலையாவது சான்ஸ் வரட்டும். சான்ஸ் தானே, வாங்கிருவோம். எப்படி கோவிந்தா? பிரபலமானவங்க தானே சபால பாட முடியும். இவனை பிரபலமாக்கிட்டா புரியலையே. போக போக தெரியும் இந்த கோவிந்து யாரென புரியும். அதோ அங்க வெறிநாய் விரட்டுற மாதிரியே ஓடி வரானே, அந்த ஆம்பளைய பாத்தியா? ஆமா. அவன் தான் நான் சொன்ன சபா செக்ரட்டரி. அவங்கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே பேசுங்க. என்ன சார் இது சுத்த காட்டுற மாதிரி? பீச்சில வேஷ்டி கட்டிட்டு ஜாக்கி பண்றே, யாரா பார்த்தா சிரிக்க மாட்டா? என்ன சார் இது சுத்த பொறிக்க மாதிரி? பீச்சில் இப்படி அன்றாட ஓடிக்கிட்டு இருக்கல, யாராவது பார்த்தா உதைக்க மாட்டா? கண்ட்ரீஸ் கண்ட்ரீஸ் சிட்டிஸ் சிட்டிஸ். நீங்க சண்முகலால் சபா செக்ரட்டரி தானே? ஆமா. என்ன விஷயம்? வர்ற 18ஆம் தேதி உங்க சபாவுல நடக்க போற பாம்பே பாடகர் விஸ்வநாத் கச்சேரிக்கு ஒரு 50 டிக்கெட் கொடுக்க முடியுமா? முடியாது. அடச்சி, அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருந்தா தானே நான் டிக்கெட் கொடுக்கறதுக்கு. ஒருவேளை மியூசிக் அகாடமில இருக்குமோ, அங்க போய் பார்க்கலாம். ஆமா ஆமா. சீக்கிரமா 2 லிட்டர் பெட்ரோல் போடியா, சண்முகாலுக்கு போகணும். சண்முகால என்ன சார் விஷயம் தெரியுது உனக்கு? வர 18ஆம் தேதி பாம்பே பாடகர் விஸ்வநாத் சாரோட ப்ரோகிராம் இருக்கு. 50 டிக்கெட் ரிசர்வ் பண்ண போறேன். லேட்டா போனா கிடைக்காதியா, சீக்கிரம் போடு. விஸ்வநாத் ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங். என்னங்க இன்னைக்கு இவ்வளவு கும்பல்? என்னடா ஒரே கூட்டா? யாரோ விஸ்வநாதா, அவர் நம்ம சபாவில பாடுறாருன்னு நினைச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு டிக்கெட் கேட்டு தொல்லை பண்றாங்க சார். யார் சார் அந்த விஸ்வநாத்? விஸ்வநாத். வணக்கம் சார். வணக்கம். நான் குவீன் மேரிஸ் காலேஜ் ஹாஸ்டல் செக்ரட்டரி. எங்க கேர்ள்ஸ் எல்லாம் விஸ்வநாத் ப்ரோக்ராமை கேட்கணும் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு ஒரு 300 டிக்கெட்ஸ் போதும் சார். இந்தாங்க பணம். சாரிமா, விஸ்வநாத் ப்ரோக்ராம் எங்க சபால் இல்ல. வேற ஏதாவது சபால் இருக்கலாம். முடிஞ்சா அடுத்த மாசம் எங்க சபால் அரேஞ்ச் பண்றேன். என்ன சார் இது? விஸ்வநாத்தோட இசை வெள்ளத்துல நீந்தணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 நாளா குளிக்காம காத்துட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டீங்களே சார். அவங்களை நான் எப்படி போய் கன்வின்ஸ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் ஒரு சபா, இந்த மூஞ்சில ஒரு செக்ரட்டரி. விஸ்வநாத் விஸ்வநாத் விஸ்வநாத். யார் அந்த விஸ்வநாத்? அந்த விஸ்வநாதே நான் தான் சார். ஐயோ, நிக்கிறே. உட்காருங்க உட்காருங்க, நான் செஞ்ச பாக்கியம். உட்காருங்க. என்ன சார் இது? டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான். இப்படி சிம்பிளா இருக்கல. சொல்லுங்க. அப்புறம் உங்க சபால ஒரு ப்ரோக்ராம் வேணும் சார். உங்களுக்கு இல்லாத ப்ரோக்ராமா? பேஷா பண்ணி விடலாம். ஆனா இந்த மாசம் கடைசி வரைக்கும் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கே.
சரி சார், அப்ப நான் நெக்ஸ்ட் மந்த் வரேன். இருந்தா இப்படி பொசுக்கு எழுந்து போட்டா எப்படி? தெரியவா எங்க சபாவை தேடி வந்திருக்கே. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. சார் கோச்சுக்கல, என்ன ஒரு சின்ன அப்ளிகேஷன். என்ன சார்? ஒண்ணுமில்லை, எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் மூர்த்தின்னு பேரு, அவருக்கு நாளைக்கு கல்யாணம். அவர் மேரேஜ் ரிசப்ஷன்ல நீங்க பாடி தரணும். அப்பதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன யோசிக்கிறே? கல்யாணம் கேவலமா நினைக்காதே. பெரிய எடுத்து கல்யாணம், பெரிய பெரியவெல்லாம் வருவா. உங்களுக்கும் கௌரவமா இருக்கும். சரின்னு சொல்லுங்க. இந்தாங்க அட்வான்ஸ். இந்த 500 ரூபாய் கரெக்டா இருக்கா எண்ணி பாரு. தேவையில்லை.